Hi students, chapter 4, exercise 4.1, question number 14. Find the value, மதிப்பு காண்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஃபேக்டோரியல் சம்மந்தமான சம்ஸு. ஸோ ஃபேக்டோரியல் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் என் படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஃபேக்டோரியல் கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஃபேக்டோரியல் தமிழில் காரணி பெருக்கம். ஸோ படிக்கும்போது ஃபேக்டோரியல் அப்படின்னு படிக்கணும். ஸோ வந்து எப்படி எழுதலாம், இப்போ என் ஃபேக்டோரியல் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என் வந்து இது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர் இருக்கக்கூடிய என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ இயல் எண்கள் அப்படின்னா அது என் தான். அப்போ வந்து என் ஃபேக்டோரியல் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்னு என்ன சொன்னால் 1 × 2 × 3 அப் டு என் வரைக்கும் மல்டிப்ளேஷன் பண்ணலாம். ஸோ அது என் ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்பரில் எடுத்தோம்னா வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா வந்து 1லேருந்து 5 வரைக்கும் அதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். 5 × 4 × 3 × 2 × 1 அப்படி வந்து தொடர்ச்சியான எண் இலன்களின் பெருக்கல் பலன். அப்போ 5 இலன்களின் பெருக்கல் பலன் என்னது அந்த மாதிரி சொல்லுது 120 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிக்கும்போது ஃபேக்டோரியல் என் படிக்கணும், அது ஃபேக்டோரியல் ஆஃப் என்னன்னு படிக்கலாம். ஓகே, ஸோ இது சிம்பிளுக்கு வந்து ஃபேக்டோரியல் காரணி பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் இங்கே 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா வந்து 4 3 2 1 அவள் தொடர்ச்சியாக 4 இலன்களின் பெருக்கல் பலன் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 24 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபேக்டோரியலுங்கிறது. ஸோ இது எல்லாமே அதுக்கு ரிலேட்டட் சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல். அப்போ நம்ம தெரியும் 6 ஃபேக்டோரியல் என்னது 6 × 5 × 4 × 3 × 2 × 1. அப்போ வந்து டோட்டலாக என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பெருக்கும்போது 720 கிடைக்கும். ஓகே, 720 720 கிடைக்கும். பெருக்கும்போது 30 இதெல்லாம் பெருக்கும்போது நமக்கு 720 கிடைக்கும். ஓகே, தென் செகண்ட் சம். செகண்ட் என்ன 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் வந்து 5 ஃபேக்டோரியல். அப்போ வந்து நம்ம எப்படின்னா ஃபேக்டோரியல்னால் அதோட மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கூட்டணும். ஸோ 4 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியுங்க. 4 ஃபேக்டோரியல் இப்போ தான் நம்ம படித்தோம், அதாவது 24. அப்போ 5 ஃபேக்டோரியல் என்னன்னு தெரியும் 120. ஸோ இது ரெண்டாக ஆட் பண்ணுறோம். ஓகே, 4 ஃபேக்டோரியல் 24 ப்ளஸ் 120 அப்போ 140 அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் தேர்டு கொஸ்டின் என்ன 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இது வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் நமக்கு 3 ஃபேக்டோரியல் வேல்யூ தெரியும்னா 3 × 2 × 1 that is 6. அதே போல் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 × 1 that is 2. அப்போ இது வந்து 6 மைனஸ் 2 4. தென் ஃபோர்த் கொஸ்டின்னா 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6ன்னு தெரியும், இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ 24 நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ 24 அப்போ 6 × 24 மல்டிப்ளிகேஷன் தான் வந்து 120 144 மல்டிப்ளை பண்ணும்போது. அடுத்தது ஃபிஃப்த்து 12 ஃபேக்டோரியல் பை 9 ஃபேக்டோரியல் கிராஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ நம்ம வேல்யூ வந்து நம்ம இதை ஃபைன் பண்ணி போகிற விட இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு சில மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்னென்னா இது வந்து 9 ஃபேக்டோரியல், இது வந்து 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த 12க்குள்ளே 9 ஃபேக்டோரியல் இருக்குது. அதாவது 12 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 12லேருந்து 11 அப் டு எதற்கு எழுதுவோம் அப்படின்னா 1 வரைக்கும் எழுதுவோம். ஓகே, 12 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 12 ஃபேக்டோரியல் எப்படி வேணும் எழுதலாம். 12 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி வேணும் பிரித்து எழுதலாம். ஓகே, இங்கே 9 ஃபேக்டோரியல் அப்படின்னா 9 ஃபேக்டோரியல்னா 9 வரைக்கும் நம்ம எழுதுவோம் மல்டிப்ளிகேஷன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 10 11 × 12 அதை பேருக்கு 9 ஃபேக்டோரியலாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி எதை வேணால் எழுதலாம் நம்ம. சப்போஸ் 7 ஃபேக்டோரியல் அப்படி எழுதணும்னா 7 ஃபேக்டோரியல்னால் அப்போ 8லேருந்து 8 9 10 11 × 12 வரைக்கும் எழுதுவோம். இது வந்து 12 ஃபேக்டோரியல் ஈக்குவல் தான். ஸோ அந்த மாதிரி இங்கே 12 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா கீழே 9 ஃபேக்டோரியல் இருக்கிறனால அது கேன்சல் பண்ணுறதுக்காக 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9ஓட எதை பெருக்குனா 12 ஃபேக்டோரியலாக மாறும் அப்படின்னா 10 11 12 பை இங்கே 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு
3 ஃபேக்டோரியல் நமக்கு வேல்யூ தெரியும், 3 ஃபேக்டோரியல் என்ன தெரியும், 6ன்னு தெரியும். அதில் 3 × 2ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம், 2 × 1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் வந்து 3 வந்து இங்கே 12 4 டைம்ஸ், இது 1 டைம் 4 டைம்ஸ், இது 1 வந்து 2 வந்து 1 டைம் அண்ட் வந்து 5 டைம்ஸ். அப்போ என்ன இருக்குன்னா, ஸோ 5 × 4 20, அதாவது 5 × 11 × 4. அப்போது இதோட நம்ம பேருக்கோம் 20 × 11. அப்போ மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஸோ 22 0 அப்படி 220 220. தென் சிக்ஸ்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது n+3 ஃபேக்டோரியல் பை n+1 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட் நம்ம எழுதிக்குவோம். சிக்ஸ்த்து n+3 ஃபேக்டோரியல் பை n+1 ஃபேக்டோரியல். ஸோ இது கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். அதாவது என்னென்னா n+3 ஃபேக்டோரியல் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, என்னன்னா தொடர்ச்சியான n+ இயலன்களின் பெருக்கல் பலன். இது வரைக்கும் n+3 வரை நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுவோம். அப்போ இதில் n+1 ஃபேக்டோரியலும் உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ இந்த n+3 ஃபேக்டோரியல் நம்ம பிரித்து எழுதலாம். எப்படின்னா, அதாவது சப்போஸ் n+2ன்னு எழுதுகிறேன், n+2 ஃபேக்டோரியலுக்கு எழுதுனா அப்படின்னா, அப்போ n+2 வரை நம்ம எழுதிட்டா ரிமைனிங் என்ன இருக்குன்னா இன்ட்டு n+3 மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. இதே n+3 ஃபேக்டோரியலை நான் வந்துட்டு n+1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி, ஸோ இதில் n+1 வரைக்கும் இருக்குது. அப்போ என்னென்னு இல்லை அப்படின்னா n+2 இன்ட்டு n+3. ஓகே, அப்போ இந்த 3 சேர்த்து இது நேரம் n+3 ஃபேக்டோரியல் மாறும். ஸோ நம்பரில் சொன்னோம் இல்லையா, இப்போ 3 ஃபேக்டோரியல்னா இது எப்படி எழுதுனா 2 ஃபேக்டோரியல் இல்லையா, 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ அதே மாதிரி 4 ஃபேக்டோரியலாக 2 ஃபேக்டோரியல் பிரித்து எப்படி எழுதலாம்னா 2 ஃபேக்டோரியல் இருக்குது, இதோட எதை பிரினா 4 ஃபேக்டோரியல் மாறும் அப்படின்னா 1 × 2 இருக்குது. அப்போ 3 இல்லை 4 இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து எழுதுகிறோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா n+3ங்கிறது n+ கீழே அந்த டினாமினேட்டர் n+1னால ஸோ n+1 ஃபேக்டோரியல். ஓகே, இன்ட்டு ரிமைனிங் என்ன எவ்வளோ டைம்ஸ்னால் 2 டைம்ஸ் இருக்குது. அதாவது n+2 இன்ட்டு n+3 பை இது வந்து அசிஸ்ட் n+1 ஃபேக்டோரியல். எதுக்காக இல்லைன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம வேணும். இப்போ இதுக்கு கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா டோட்டலாக ரிமைனிங் ஆன்சர் வந்து n+2 இன்ட்டு n+3. ஸோ இதான் நமக்கு தேவையான இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ரொம்ப எளிமையான சம் தான். இது 1 மார்க் 2 மார்க்கோட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.